இப்பொழுது மேத்யூ ஹென்றி அவர்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொருவருக்கும் உகந்தது, அனைவருக்கும் கற்பித்து தரக்கூடியது ஆங்கிலத்தில் வெளிவந்துள்ள மேத்யூ ஹென்ரியின் விளக்க உரையை குறித்து அறிந்திருக்கிறோம். மேத்யூ ஹென்றி அக்டோபர் 18, 1662 இங்கிலாந்து ஷிராப்ஷரியில் உள்ள பிராட்வக்ஸ் என்ற இடத்தில் பிறந்தார். இவரது தந்தை பிலிப் ஹென்றி, இவரது தாயார் கேத்ரின் மேத்யூஸ். இவரது தந்தை புராட்டஸ்டன்ட் சபை போதகராக பணிபுரிந்தவர். மேத்யூ சரீர பிரகாரமாக மிகவும் பலவீனம் உள்ளவராக இருந்தார். ஆனால் சிறு வயதிலேயே அவருக்கு இருந்த அறிவு திறனும் நற்பண்புகளும் தானாகவே வெளிப்பட்டன. 3 வயதிலேயே வேதத்தை வாசிக்க தொடங்கினார். 9 வயது ஆகும் தருவாயில் லத்தீன் மற்றும் கிரேக்க மொழிகளை நன்கு கற்று தேர்ந்தார். 18 வயது வரை நல்ல சந்தோஷமான கிறிஸ்துவ சூழலிலே வீட்டிலேயே அவருக்கு கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது. 13வது வயதிலே தன்னுடைய ஆவிக்குரிய நிலையை ஆராய்ந்து திறன்பட ஒரு ஆய்வு அறிக்கையை எழுதினார். 1687 மே 9ஆம் நாள் குருத்துவ பட்டம் பெற்றார். செஸ்டர் என்ற பகுதியில் 1687 ஜூன் 2ஆம் நாள் ஊழியத்தை துவங்கினார். அதே வருடம் ஜூலை 19 அன்று கேத்ரின் ஹார்ட்வர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். 1689 பிப்ரவரி 14 அன்று பிரசவத்தின் போது அவரது மனைவி மரித்து போனார்கள். 1690 ஜூலை 8ஆம் நாள் மேரி வார் பட்டன் என்பவரை மறுமணம் செய்து கொண்டார். செஸ்டரில் அவரது ஊழியத்தை தேவன் ஆசிர்வதித்தார். இதன் விளைவாக அங்கு ஒரு பரிசுத்த தேவ ஆலயம் கட்டப்பட்டு 1700 ஆகஸ்ட் 8ஆம் நாள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மேத்யூ ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கு முன்னே தனது வேத பாட ஆராய்ச்சியை துவங்கினார். 1704 நவம்பர் 12 மேத்யூ ஹென்ரியின் வாழ்வில் ஒரு முக்கியமான நாள். அன்றுதான் அவர் தனது பிரபலமான விளக்க உரையை எழுத ஆரம்பித்தார். 1714 ஏப்ரல் 17 அன்று அப்போஸ்தல நடவடிக்கைகள் வரை விளக்க உரையை எழுதி முடித்தார். 2 மாதங்கள் கழித்து ஜூன் 22 அன்று திடீரென நோய்வாய்ப்பட்டு மரித்து போனார். மேத்யூ ஹென்றி தனது பரம வீட்டிற்கு அழைக்கப்பட்ட போது அவர் செஸ்டரில் போதகராக பணிபுரியவில்லை. 1712 மே 18 முதல் லண்டனில் உள்ள ஊக்னே என்ற பகுதியில் தனது புதிய ஊழியத்தை துவங்கினார். ஜூன் 25 அன்று அடக்க ஆராதனை நடைபெற்றது. அவரது உடல் ட்ரினிட்டி ஆலயத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவரது நண்பர்களாயிருந்த பல போதகர்கள் அவருடைய குறிப்புகள் மற்றும் பிரசங்கங்களை சேகரித்து அவைகளை ஆதாரமாக கொண்டு ரோமரில் இருந்து வெளிப்படுத்தல் வரையுள்ள புத்தகங்களுக்கான விளக்க உரையை எழுதி முடித்தனர். சாமானிய மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த விளக்க உரையை ஜான் வெஸ்லி தொகுத்து 1765ஆம் ஆண்டில் புதிய பதிப்பாக வெளியிட்டார். மரிக்கும் தருவாயில் இருக்கும் இந்த மனிதன் கூறுவதை கவனிக்கும்படி நீர் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறீர். இது என்னுடைய வார்த்தைகள். தேவனோடு உறவு கொண்டு அவருடைய சேவையில் செலவிடப்பட்ட வாழ்க்கைதான் இந்த உலகத்திலேயே எவராலும் வாழக்கூடிய மனதிற்கு உகந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாகும் என்று மரண படுக்கையில் இருந்த மேத்யூ ஹென்றி தனது நண்பர்களிடம் கூறினார். God bless you.